வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். சார், முதற்கட்ட எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. 2 நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு தான் தெளிவான ரிப்போர்ட் வந்திருக்கு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து. 69.78 அப்படின்ற சதவீதத்தை குறிப்பிட்டிருக்காங்க. முதற்கட்ட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகும் அதன் பிறகு நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் திருப்பங்களும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் அதோட நடத்தை கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். அதாவது முதல்ல 7 மணிக்கு வாக்குப்பதிவை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதில் 72 புள்ளி அதை சொல்கிறாங்க. அப்புறம் ராத்திரி 12 மணிக்கு அதை 69.46 அதை மாற்றுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஃபைனல் ஃபிகர் அடுத்த நாள் கொடுப்போன்றாங்க. அடுத்த நாள் முழுக்க ஃபைனல் ஃபிகரே கிடையாது. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, காலையில் ஏற்கனவே 2 நாள் முன்னாடி நாங்கள் மிட் நைட்டில் கொடுத்தோமே அந்த ஃபிகரில் கொஞ்சம் மாறுபட்டு ஒரு ஃபிகரை கொடுக்குறாங்க. அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ்னால் 69.72 கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 ஃபிகர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா முதல்ல 7 மணிக்கு கொடுத்த ஃபிகர்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அதிக வாக்குப்பதிவு, சென்னை சென்ட்ரல், சென்னை சவுத்து, சென்னை நார்த்லாம் அதிக வாக்குப்பதிவு. கடைசியில் பார்த்தா 12 மணிக்கு கொடுத்த வாக்குப்பதிவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குறைஞ்சிருக்கு. 10% குறைக்கிற அளவுக்கு சென்னையில் இருந்திருக்கு. இப்போ இது மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சந்தேகத்தை உருவாக்குற ஒரு விஷயம். நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் நம்ம கேட்குறதெல்லாம் என்னென்னா, நீங்கள் வாக்குப்பதிவு மையத்துலேருந்து உங்களுக்கு வர ஃபிகர்ஸு அதை வாங்கி கரெக்டாக கொடுங்க. சில இடங்களில் 6 மணிக்கு மேலே க்யூவில் நின்று வாக்கெல்லாம் போடுவாங்க. அது முடியறதுக்கு 8 மணிக்கு கூட ஆகும், சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் 7 மணிக்கு ஏதோ ஃபைனலைஸ் பண்ணணுன்ட்டு ஒரு ஃபிகரை கொடுப்பாங்க. அது நான் ஒத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன அடிப்படையாக என்ன பண்ணணும்னா, ஒரு டிஃபரன்ஸ் ஒரு -1%, +1% இருந்தால் கூட நம்பலாம். நீங்கள் திடீர்னு 10%, 6%லாம் டிஃபரன்ஸ் இருக்கிற அளவுக்கு கொண்டு போனீங்கன்னா அது மக்கள் சந்தேகப்படுவாங்க. ஏற்கனவே உங்கள் இவிஎம் மேலேயே மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அதுவும் குறிப்பாக 2-3 நாள் முன்னாடி காசர்கோடில் நடந்த விஷயம், ஒரு பொத்தான் அழுத்தினா 2 பாஜகவுக்கு 2 ஓட்டு விழுதுன்ற விஷயமே சுப்ரீம் கோர்ட் வரையும் போச்சு. அதை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே இவிஎம்க்கு எதிராக ஒரு பெரிய இயக்கமே இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு. அது சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கலைன்னா கூட மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. அதே மாதிரி தேர்தல் அன்னைக்கு பல இடங்களில் எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினே சரியாக ஒர்க் பண்ணலை. கேட்டால் கேபிள் சரியில்லை, அது சரியில்லைன்னு சாகு சொல்கிறாரு. இதில் நம்ம வீட்டு டெலிவிஷனாக இல்லை வாஷிங் மிஷின் அது சரியில்லை, இது சரியில்லை சொல்கிறது முக்கியமான விஷயம். அது அந்த மிஷின் மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றபடி இருக்கணும். நீங்கள் சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், அது ரிப்பேர் ஆகாத ஒழுங்காக பதிவு பண்ணணும் ஓட்டை. அதுதான் நம்ம பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை தோற்றுவிக்கிறது. ஆக்சுவலாக ஓட்டுன்றது ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான விஷயம். யார் ஆட்சிக்கு வரப்போகிறாங்கன்னு மக்கள் தீர்மானிக்கிற ஒரு விஷயம். அதில் போயிட்டு நீங்கள் ஒரு இவிஎம்மை கொண்டு நிறுத்தினீங்கன்னா அது நம்பிக்கை பெற ஒரு விஷயமா இவிஎம் இருக்கணும். இப்போ இவிஎம் மிஷின் மேலேயே பிரச்சனை, இவிஎம் அடிக்கடி தகராறு பண்ணுது. அது கொடுக்குற எண்ணிக்கையிலையும் நீங்கள் 3-4 தடவை மாற்றுறீங்க, 2-3 தடவை மாற்றுறீங்கன்னா இது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. நல்ல வேலையாக இனிமே மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபைனல் ஃபிகராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 7 மணி ஃபிகரை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, பாஜக கொண்டாட்ட மனநிலைக்கு போயிட்டாங்க. அதிகமான வாக்குப்பதிவு கோயம்புத்தூரில் மக்கள் திரண்டு அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டாங்க. 12 மணிக்கு வாக்குப்பதிவு கொஞ்சம் டக்குன்னு குறைஞ்ச உடனே 7% குறைஞ்ச உடனே புஷ்வால் காத்திறங்கின பலூன் மாதிரி ஆகிட்டானுங்க. சரி, நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது போல. அடுத்த நாள் பார்த்தானுங்க 1,00,000 வாக்கு இல்லை, 1,00,000 வாக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுட்டு அண்ணாமலை போய் தூங்க போயிட்டாரு அரவக்குறிச்சிக்கு. அவ்வளோதான். அதனால் பாயிண்ட் என்னென்னா, எலெக்ஷன் கமிஷன் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறபடி காரியம் நடத்தணும். பல விதங்களில் இந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன் நம்பிக்கை ஊட்டுறபடி காரியம் நடத்தலை. அதாவது அதோட செயல்பாடுகளே அது போட்ட டைம் டேபிளே ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு டைம் டேபிள், பிரைம் மினிஸ்டருக்கு ஏற்றபடி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏற்றபடியான ஒரு டைம் டேபிள். கர்நாடகாலையும் தமிழ்நாட்டிலையும் சவுத்துலையும் அதிகமான இடங்கள் வாங்கணும்னு அதுக்கேற்றபடி டைம் டேபிளை மாற்றிருக்காங்க. 39 தொகுதி தமிழ்நாட்டில் ஒரே நாளில் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எலெக்ஷன் நடக்க போகுதுன்னு எப்படி பிரதமருக்கு ஜனவரி மாதமே தெரியும்? அன்னிலேருந்து நீங்கள் 8 தடவை எப்படி வரீங்க? அன்னிலேருந்து 8 தடவை வரீங்கல்ல? அது அனௌன்ஸ் பண்ணதே பிப்ரவரி தானே பண்ணுறாங்க. ஆனால் இங்கே முதல் கட்டத்திலே 39 தொகுதி முடிச்சிடுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? 8 தடவை பிளான் பண்ணி வரீங்களா கரெக்டாக? சரி, இதை விட குறைவான தொகுதி 28 கர்நாடகா, அங்கேயே 2 கட்டமாக வைக்கிறீங்க. 14 அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் கிடையாது. இதுக்காக அங்கே 2 கட்டம் வைக்கிறீங்க. ஸோ எல்லாமே பிரதமருக்கு ஏற்றபடி தாங்க இங்கே நடக்குது. அவர் பேசுகிற விருப்பு பட்சிகளையும் எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்கிறது கிடையாது. யூஸ்லெஸ் எலெக்ஷன் கமிஷன், உபயோகமற்ற எலெக்ஷன் கமிஷன், உருப்படாத எலெக்ஷன் கமிஷன் இப்போ இருக்கிறது. இதை வச்சு நம்ம இந்த மாபெரும் 95 கோடி வாக்காளர்கள் வச்சு நம்ம எலெக்ஷன் இங்கே நடத்திட்டு இருக்கோம். நம்ம ஒரு எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு அவங்களுடைய டியூட்டி மீது நீங்கள் ஒரு கேள்விக்கு உட்படுத்திருக்கீங்க. நிச்சயமாக பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது. நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது மட்டுமே கிடையாதுங்க. அவங்க எலெக்ஷன் ஷெட்யூல்லையே ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு சூழல் தான் இருக்குது. அவங்க மிஷின் மேலேயும் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணாமல் நீங்கள் இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு எலெக்ஷன் நீங்கள் நடத்துறீங்கன்னா எப்படி சார்? அந்த எலெக்ஷன் கமிஷன் 2 பேர் எப்படி நியமிச்சிங்க நீங்கள் லாஸ்ட் 2 வேகன்சியை?
ராத்திரி 200 பேர் ராத்திரி பர்சனல் பண்ணி மறுநாளே நியமிச்சிங்களே, சுப்ரீம் கோர்ட் கேட்டுதான் இல்லையா? எப்படிங்க 200 பேர் பயோடேட்டா ஒரே நேரத்தில் பரிசீலிச்சின்னு கேட்டாங்களா இல்லையா? யார் அவங்களாம் எப்படி நியமிச்சிங்க? எதுக்குமே பதில் சொல்ல இருக்கீங்களே நீங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி நீங்கள் நிறைய கேள்விகள் எழுப்புறீங்க. இது கூட வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த விதி அப்படிங்கிறது மதம் சார்ந்த ஹேட் ஸ்பீச் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடிய விதி. ஆனால் பிரதமர் மோடி வந்து இதுவரையும் இந்திய வரலாற்றில் இதுவரை எந்த பிரதமரும் பேசாத ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்காருன்னு பார்க்குறோம். முஸ்லீம்களுக்கு எதிராக வெளிப்படையாகவே தன்னுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை கக்கியிருக்கிறாரு. குறிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய தங்கங்களை, இந்துக்கள் மக்கள்கிட்ட இருக்க பெண்கள்கிட்ட இருக்க தங்கங்களை முஸ்லீம்களுக்கு பறித்து கொடுக்குற வேலையை தான் காங்கிரஸ் செய்ய போகுது. ஒரு அர்பன் நக்சல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை முஸ்லீம்களுக்கு எதிராக வச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அண்ணாமலை 1 லட்சம் ஓட்டு ஓட்டர் லிஸ்ட்லேயே பேர் இல்லை சொல்கிறாருல்ல, அது இப்போ தான் அவருக்கு வந்து ஞானோதயம் வந்து அவருக்கு. அவரெல்லாம் கட்சி வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில், நாங்கள் பூத் லெவலில் ஆட்கள் போட்டுக்கோன்னு சொல்கிறாருல. 1 வருஷத்துக்கு 4 தடவை ரிவைஸ் பண்ணுறாங்க 18 வயசு ஆனவங்களை சேர்க்கறதுக்காக. உங்கள் கட்சியில் பூத் லெவலில் இருக்கணும் என்ன பண்ணியிருந்தாங்க இத்தனை? 1 லட்சம் பேர் காணா போயிருக்கணும், நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கலாம்ல. அவங்க இல்லைன்னு சொல்கிறத நீங்கள் சேர்த்து அவங்க பேரை சேர்த்துருக்கலாம்ல. இல்லைன்னு சொல்கிறவங்க பேரை சேர்க்கலாம்ல. எவ்வளோ திமுகலையும் அதிமுகலையும் பூத் லெவலில் ஆளுங்க இருக்காங்க. அவங்க 1 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து வீட்டுக்கு வீடு வராங்க. யார் செத்து போயிருக்காங்க, யார் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க, யார் வீடு மாற்றிருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு தானே போகிறான். அப்போ உங்கள் ஆட்கள் என்ன பண்ணாங்க? 2வது, நீங்கள் சொல்கிற 1 லட்சம் உண்மையாக இருந்தால் மற்ற கட்சிக்காரனுக்கு தெரிஞ்சிருக்குமே. அது மற்ற கட்சிக்காரனுக்கு குரல் கொடுப்பான்ல, அவனுக்கும் அதில் ஒரு 10,000 ஓட்டு வரும்ல. அதில் மற்ற கட்சிக்காரன் ஏன் பேசாமல் இருக்கான்? அந்த 1 லட்சமும் உங்களுக்கு விட ஓட்டுன்னு எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? அது வடக்குலேருந்து வந்தவனா கூட இருக்கலாம், அவங்களுக்கு தான் போடுவான்னு என்ன நிச்சயம் இருக்குது? அவனுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், பாஜக கூட பிடிக்காத இருக்கலாம். நீங்கள் எப்படி சொல்ல முடியாத? 2வது, 1 லட்சம் ஓட்டு மாதிரி பெரிய ஃபிகர் வந்ததுன்னா மற்ற கட்சிக்காரனும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான், அவனும் வந்து கேள்வி கேட்பான். ஸோ இந்த மாதிரிலாம் சூழல் இருக்கிறப்போ நீங்கள் வந்து 1 லட்சம் ஓட்டு காணா போயிருக்குன்னு சொல்கிறது எதை காமிக்குதுன்னா, உங்களுக்கு பூத் லெவலில் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஆளு தான் நீங்கள் இதை முதலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் வளர்ந்துருக்குன்னு சொல்கிற விஷயம், நீங்கள் சொல்கிற விஷயம் நீங்களே அதில் முரண்பட்டு நிற்கிறீங்க. ஆக்சுவலாக உங்கள் ஆளுங்க வேலை செய்யலை, வானதி ஆட்கள் வேலை செய்யலை, அவங்க தான் வேலை செய்யணும் கீழே. அவங்க ஆட்கள் தான் அங்கே கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க ஆட்கள் இதை கண்டுக்காத விட்டுட்டாங்க. அவங்க ப்ராபபிளி உங்களுக்கு எதிராக கூட அப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போட்டு. அவ்வளோதான், அப்படிதான் நம்ம பார்க்குறோம் அதை. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அடுத்த கட்டம் வந்து இந்த பிரதமர் புதிய உச்சத்தை தொட்டு விட்டார் அப்படின்றீங்களே, இது மகா அயோக்கியத்தனம். பிரதமர் பேசினது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் அயோக்கியத்தனம்னா கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். இந்த மாதிரி ஒரு பிரதமர் வந்து இந்த மாதிரி எந்த பிரதமரும் பேச மாட்டார் சார். மக்களை வந்து இப்படி ஒரு பிரித்து ஒரு பெரும்பான்மை மக்கள் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக இவ்வளவு கேவலமாக எந்த பிரதமரும் பேச மாட்டார். ஆக்சுவலாக அவ்வளவு கேவலமாக ஒரு பிரதமர் பேசியிருக்கிறார். அது உண்மைக்கு மாறாக திருச்சி. இப்போ உதயநிதி வந்து சனாதனம் ஒழிகன்னு சொன்னார், சனாதனத்தை ஒழிப்போன்னார். உடனே இந்துக்களை ஒழிப்போன்னு மாற்றி விட்டானுங்க. சனாதனத்தில் இருக்கிற பல மூடப்பழக்கங்களை ஒழிப்போன்றது அர்த்தம். அதுக்கு நீங்கள் காங்கிரஸ் முக்து பாரத் இருந்தீங்களா? அப்போ காங்கிரஸ்காரங்களாம் வெட்டி போட்டுருவீங்களா? காங்கிரஸ் ஒழிக்கணும் தான் சொல்றீங்க. அது மாதிரி தான் அதுவும். ஆக்சுவலா நீங்க அப்படியே திசை திருப்பி இந்துக்களுக்கு எதிராக பண்ணீங்கல்ல. இந்த சில காங்கிரஸ் தலைவர்களுக்கும் அறிவில்லை, அவங்களுக்கும். அவங்க ஏதாவது உதயநிதி மன்னிப்பு கேட்கணும். அவன் சொன்ன கான்டெக்ட் என்ன? அவன் திசை திருப்பி விட்டான், உங்களுக்கு ஓட்டு போகணுன்றதுக்காக அவன் நீங்க மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்களா? அவன் சொன்ன கான்டெக்ட் என்ன? சில சனாதன பழக்க வழக்கங்கள் ஒழிக்கணும், மக்கள் வந்து சமமா இருக்கணும், சமமா இல்லாத ஒரு சொசைட்டி இருக்கக்கூடாதுன்னு தான் பாயிண்டிங்க. அதை அவன் சொன்னான்றதுக்காக நீங்க வந்து காங்கிரஸ் தலைவர்களுக்கு சிலர் அறிவில்லாத பேசிட்டு இருக்காங்க ஏதோ. அது வேற விஷயம். விடுங்க. பாயிண்ட் என்னன்னா வந்து அவங்களுக்கு ஓட்டு கவலை. அவங்களுக்கு பிஜேபி சனாதன சொல்லி ஓட்டு வாங்கின போது அவங்க கவலை அவங்க பேசுறானுங்க. இப்போ எந்த கான்டெக்ட்ல வந்து பிரதமர் வந்து ஏற்கனவே வந்து காங்கிரஸை வந்து இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாரு, ராமர் கோயிலுக்கு வரலன்னு பேசிட்டாரு, மாட்டுக்கறி கறி சாப்பிட்றாங்கன்னு பேசிட்டாரு, ராமருக்கு எதிரானவங்கன்னு பேசிட்டாரு, எல்லா விதத்துலையும் பேசிட்டாருங்க. தேர்தலுக்கு இங்கே அது சவுத்தில் அவ்வளோவா பேச மாட்டார், நார்த்தில் போய் பேசுகிறார். அங்கே தான் தானே எடுப்புனாங்க. அங்கே இருக்கிறவங்க அவ்வளோவா படிக்காதவங்க, கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு திசை திருப்பது ஈஸின்னு பேசுகிறார். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அவர் பேசினது, அதாவது இந்துக்களை பார்த்து என்ன பேசுகிறாரு, இந்துக்களோட சொத்தை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, அவங்க தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க, அதை வந்து ஒரு இந்த ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்துருவாங்க, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸுக்கு கொடுத்துருவாங்க, தீவிரவாதிகளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அந்த மாதிரி காங்கிரஸ் எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லைங்க. கம்ப்ளீட்டாக திசை திருப்புறாங்க பேச்சை. அவர் கோட் பண்ண விஷயம் என்னன்னா, 2006 தேசிய வளர்ச்சி குழுவில் மன்மோகன் சிங் பேசின ஒரு விஷயம். மன்மோகன் சிங் என்ன பேசுகிறாருன்னா, நமக்குள்ள ப்ரியாரிட்டி என்னன்னா விவசாயம், எஜுகேஷன், ஹெல்த்து, இதெல்லாம் நம்ம முக்கியமாக கவனிக்கணும், அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அது தவிர வந்து எஸ்சிக்கள், எஸ்டிக்கள், விமன், சில்ட்ரன், இவங்களுடைய வெல்ஃபேர்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, மைனாரிட்டி இவங்களுடைய வெல்ஃபேர்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவர்கள் வந்து இவர்களுக்கான புதிய திட்டங்கள் போட்டு இவர்களுக்கு வளர்ச்சிக்கான இந்த விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து மைனாரிட்டிஸை பொறுத்த மட்டும்
அவர்களுக்கு வந்து இந்த வளர்ச்சியில் வந்து சம பங்கு அவங்களுக்கும் கிடைக்கணும், மைனாரிட்டிஸ்க்கு வந்து வளர்ச்சியில் சம பங்கு கிடைக்கணும். அதே மாதிரி மைனாரிட்டிஸில் வந்து முக்கியமாக முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டுடைய வளத்தை பற்றி கேட்கறதுக்கான உரிமை இருக்கு, தே கேன் கிளைம் அப்படின்றாரு. அதாவது தே கேன் கிளைம், ஃபர்ஸ்ட் கிளைம் அவங்களுக்கு இருக்கு, உரிமையை கேட்கறதுக்கான உரிமைன்னு சொல்லலை, கேட்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனால் இவர் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, அதாவது எல்லோருக்குமான, அதாவது எஸ்சி எஸ்டி மூவ்மெண்ட் எல்லோருக்குமான விஷயம், மைனாரிட்டி அதில் சேர்க்கிறாரு. பர்டிகுலர்லி முஸ்லீம்ஸ் வந்து அவங்க வந்து இந்த ரிசோர்ஸஸ் நாட்டுடைய வளம் இருக்குல்ல, அதில் எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு கேட்கறதுக்கான அந்த இது அவங்க இருக்கு அப்படின்றாரு. கேட்கலாம் கேன் கிளைம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கிளைம் அவங்களுக்கு வந்து முதல்ல அவங்க கேட்கறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்றார். இவர் என்ன பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு, தே ஹாவ் த ஃபர்ஸ்ட் ரைட் அப்படின்றார். ஃபர்ஸ்ட் ரைட் ஃபார் இது நாட்டுடைய வளத்தில் முதல் ரைட் அவங்களுக்கு தான் இருக்குன்னு பிரைம் மினிஸ்டரே பேசிட்டார் அப்படின்றார். முதல் ரைட் இருக்குன்னு பேசல, முதல் கிளைம் இருக்குன்னு தான் பேசுறாரு. மோடி சொல்றது உரிமையை பத்தி சொல்றாரு. உரிமையை பத்தி மன்மோகன் சொல்லல. நாட்டுடைய வளத்துல மைனாரிட்டிஸ்க்கு ஒரு பங்கு இருக்கு, குறிப்பா முஸ்லீம்களுக்கு ஒரு நாட்டுடைய வளத்துல ஒரு பங்கு இருக்குன்னு சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு கேட்கறதுக்கான உரிமை இருக்கு, பங்கு இருக்குன்றார். கிளைம், தே கேன் கிளைம்ன்றார். மோடி என்ன சொல்றாரு, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு, நாட்டுடைய வளத்துல அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாரு. அதனால உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும், இண்டூஸ்ல இருக்கிற எல்லாத்தையும், அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை. இண்டூஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி முஸ்லீம்ஸ்ல கொடுப்பான். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன இருக்குன்னா தெளிவாக என்ன சொல்றாங்க, நம்ம நாட்டுடைய வருமானமும் வளமும் வந்து சில பேர்கிட்ட சிக்கிட்டு குறிப்பிட்ட ஆட்களே அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அப்புறம் ராகுல் என்ன பேசினார்னா, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அப்புறம் இந்த மாதிரியான இன்கம் போன்ற விஷயங்கள், வளம் யார்கிட்ட இருக்கு போன்ற விஷயங்கள்லாம் கணக்கெடுத்து மக்கள் எல்லோருக்கும் அது கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஜாதியே இல்லை, மதமும் இல்லை, மக்கள் எல்லோருக்கும் அது கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம் தான் சொல்லிருக்காரு, தவிர ஜாதி மதம் கிடையாது. இந்த மன்மோகன் சிங் பேச்சையும் இந்த காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியும் ராகுல் சொன்னதையும் இணைச்சு என்ன பண்றாரு, இந்துக்கள்கிட்ட இருந்து தாலியை கூட பிடுங்கிடுவாங்க, இந்துக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்கன்னு அப்பட்டமான திசை திருப்பல் சார். ஆனால் மன்மோகன் சிங் வந்து ஒருத்தர் கிளீனான ஒரு அரசியல்வாதி, வார்த்தைகளை அளந்து பேசக்கூடியவர். நிச்சயமாக அப்படி பேசக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து என்ன சொல்றாரு, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எஸ்சிக்கும் எல்லாம் கிடைக்கணும், எஸ்டிக்கும் எல்லாம் கிடைக்கணும், விமனுக்கும் எல்லாம் கிடைக்கணும், மைனாரிட்டிஸ்க்கும் எல்லாம் கிடைக்கணும். மைனாரிட்டிஸ் வெறும் முஸ்லீம் மட்டும் இல்லை, எல்லாருமே இருக்காங்க, ஜெயின்ஸ் இருக்காங்க, பௌத்தர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுன்ற பாயிண்ட் தான் அது. அதாவது நாட்டுடைய வளத்துல வந்து எல்லோருக்கும் சரிசமமான பங்கு கிடைக்கணும், அவங்களும் வந்து வளர்ச்சியில அவங்களுக்கு ஒரு பங்களிப்பு கிடைக்கணும் அப்படின்றதான் இதுல எல்லோரையும் குறிப்பிட்ட ஒரு விஷயம். இதை வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி திசை திருப்பி பிரதமர் வந்து இந்துக்களுடைய தாலியை கூட பறிச்சு முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இதை விட ஒரு கேவலமான மட்டமான பிரச்சாரத்தை வந்து எந்த பிரதமரும் பண்ண மாட்டார் சார். நிச்சயமா மன்மோகன் சிங் போன்ற ஒருவர், அவருடைய பேச்சு வந்து ஒரு நாகரிகமான அரசியலை வந்து அவர் பண்ணக்கூடியவர். அவரை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் இருக்கு, அவர் சோனியா சொல்றதான் கேட்கறாரு, அதெல்லாம் வேற விஷயம். பட் அவர் வந்து ஒரு நாகரிகமான ஒரு பாலிட்டிஷியன், அவர் வார்த்தைகளை அளந்து பேசுவார். அது மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்போ நீங்க அவர் சொன்னதை வச்சு அதே மாதிரி காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத சில விஷயங்களை சேர்த்து இட்டுக்கட்டி நீங்க திசை திருப்பி ஒரு விஷயத்தை பேசுறீங்கன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் நீங்க இந்த மாதிரி பேசுறீங்கன்னா, நிச்சயமாக அது வந்து நிச்சயமாக நம்ம நாட்டு மக்கள் அதை ஒரு பிளவு உண்டாக்குற ஒரு விஷயம் தான் அது. பெரும்பான்மையருக்கும் சிறுபான்மையருக்கும் பிளவு உண்டாக்குற ஒரு விஷயமா அதை நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த விஷயம் எடுபடாது. ஏன்னா நீங்க என்ன ஏன் இதை பேசுறீங்கன்னா, முதல் கட்ட தேர்தல் நடந்த நார்த்தில் நடந்த ஒரு 30 தொகுதிகளில், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் நடந்த தொகுதிகளில் உங்களுக்கு ஆதரவான நிலை அங்கே இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு அடிபடுது இப்போ. ஸோ அதனால நீங்க வந்து இனிமேல் நடக்க போற 2வது 3வது கட்ட எலெக்ஷன்ல வின் பண்றதுக்காக நீங்க இந்த மாதிரியான மத துவேஷ பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கீங்க. ஒரு மதத்தை இன்னொரு மதத்தோட மோத விடுகிற ஒரு போக்கை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க. நீங்க வந்து முஸ்லீம்களை வந்து காங்கிரஸ்காரர்களை முஸ்லீம்களுக்கு ஆதரவாக திசை திருப்பி நீங்க பெரும்பான்மை ஓட்டை கவர்றதுக்காக ரொம்ப மோசமான ஒரு செயலில் வந்து ஈடுபட்டிருக்கீங்க. ஆக்சுவலா இது வந்து அரசியல் நாகரிகமே கிடையாது. ஆக்சுவலா அதுவும் மன்மோகன் சிங் போன்றவர்கள் பேசினது திசை திருப்பி நீங்க பேசுற விஷயம் நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது என்பது என்னுடைய கருத்து. இப்போ வந்து மோடி வந்து ஏன் அந்த அளவுக்கு வெளிப்படையாக அப்படி ஒரு பேச்சை பேசினார், வெளிப்படையான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஏன் செஞ்சார் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் சில விஷயங்கள் குறிப்பிடுறீங்க. முதற்கட்ட தேர்தலில் அவங்களுக்கு சாதகமான சில அம்சங்கள் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ திரும்ப இந்த மாதிரியான பிரச்சாரங்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறது வரக்கூடிய 2ஆம் கட்ட தேர்தல் 3ஆம் கட்ட தேர்தலில் அவங்களுக்கான சாதகமான விஷயங்களா மாறுமா? அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரும்பான்மை மக்களோட வாக்குகளை அவங்களால கவர முடியுமா? நம்ம தெளிவான இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிரச்சாரம் வந்து இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தீய பிரச்சாரங்கள் தான் சீக்கிரம் பரவும். இதெல்லாம் ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் தான் சீக்கிரம் பரவும் சொசைட்டியில். ஸோ இது வந்து ஒரு தீயை வந்து நீங்கள் பற்ற வைக்கிறீங்க, அந்த தீயை வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது.
அதனால் அதை எதிர்பார்த்து அதை பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து ஆனால் அதுக்கு கவுண்டராக இந்தியா கூட்டணி வைக்கிற பிரச்சாரம் இருக்குல்ல, காங்கிரஸ் வைக்கிற பிரச்சாரம், அது வந்து தெளிவாகவும் தீர்க்கமாகவும் மக்கள் அடையிற மாதிரியும் இருக்கணும். மக்கள் வந்து சார் 82% மக்கள் இந்தியாவில் பன்முகத்தன்மையை தான் சார் விரும்புகிறாங்க. சிஎஸ்டிஎஸ் சர்வே என்ன சொல்லுது, மக்கள் பன்முகத்தன்மையை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக வந்து மோடி ஏற்றுக்கிறாங்க, பாஜக ஏற்றுக்கிறாங்க. அவங்க அதை ஏற்றுக்கிட்டு தான் இந்தியா உள்ளிட்ட அந்த காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணிகள் தான் வந்து பன்முகத்தன்மைக்கு எதிராக இருக்குது. ஒன்றா இருக்கிற நாட்டை சாதி ரீதியாக பிளவுபடுத்துறாங்க. அவர் தான் வந்து அந்த நேரத்தை அப்படி செட் பண்ணுறாரு. அதாவது அவங்க என்னென்னா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்குன்னு சொல்லியே பெரும்பான்மை மதத்தோட வாக்குகளை வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குறாங்க. இந்து நாடுன்னு சொல்கிறது யார் சார்? நீங்கள் தானே சொல்கிறீங்க. காங்கிரஸ்காரங்களை சொல்கிறாங்க. இந்த நாடு எல்லோருக்குமான நாடுன்னு தானே காங்கிரஸ்காரன் சொல்கிறாங்க. இந்து நாடுன்னு சொல்கிறது யார்? இந்துக்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிற நாடு, இந்துக்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு சொல்கிற நாடு. இந்த நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, எல்லா மதங்களும் எல்லா கலாச்சாரங்களும் எல்லா இனங்களும் கொண்ட நாடு, எல்லோருக்கும் சரிசம உரிமை வந்து அரசியல் சட்டம் வழங்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இந்துக்களை வந்து பிரதானப்படுத்தி தான் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோருக்குமான வளர்ச்சி, எல்லோருக்குமா எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிற நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பேச்சை பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நீங்கள் குறிப்பிட்ற மாதிரி எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, பாஜக இது நாள் வரையும் அவங்க பின்பற்றி இருந்த அந்த ஐடியாலஜியும் அந்த அரசியலும் இது தானே. பெரும்பான்மை மக்களை வந்து தங்களுக்கு ஆதரவாக திரட்டுறது தான் வந்து வெறுப்பு அரசியல் தான் அவங்க எவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருந்தது. அது இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருந்த போதே வந்து அவங்க எலெக்ஷனில் கை கொடுக்கல, முதற்கட்ட எலெக்ஷன் அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு அப்படின்னா, இதுக்காக வந்து ஏன் பெரும்பான்மை மக்களுக்காக தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க, பிளவுபடுத்தி அரசியல் பண்ணுறாங்க, ஏன் பெரும்பான்மை மக்களே மோடிக்கு எதிராக திரும்பி இருக்காங்க? பெரும்பான்மை மக்கள் மோடிக்கு எதிராக ஏன் திரும்புறாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை பார்க்குறாங்க. இன்னைக்கு 27% மக்கள் வந்து அவங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. 23% மக்களுக்கு விலைவாசி பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னும் பல்வேறு விதமான அதிருப்திகள் சொசைட்டியில் இருக்குது. நீங்கள் ராமர் கோயிலை மட்டும் வச்சுருக்கீங்க. 10 வருஷம் நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் சார். நாங்கள் இந்தியாவில் நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? எய்ம்ஸை கொண்டாந்தீங்களா? ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியை தமிழ்நாட்டில் உருவாக்கினீங்களா? சொல்லுங்கள். இல்லை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சூப்பர் கண்டக்டர் ஃபேக்ட்ரியை நீங்கள் குஜராத்துக்கு கொண்டு போனீங்களா இல்லையா? ஸ்டாலினே பேசினார்ல, அதுக்கு இதுவரை நீங்கள் பதில் சொல்லலையே. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய டெஸ்லாவோட அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதை குஜராத்துக்கு மாற்றணும்னு ட்ரை பண்ணுறீங்களா? இன்றைக்கி எலான் மாஸ்க் வரமாட்டேன்னு சொல்லிட்டார்ல, இந்தியாவுக்கே வரமாட்டேன்ட்டார். அவர் ஏன் வரமாட்டேன்னு சொன்னார்? உங்களுக்கு வந்து செல்வாக்கு எழுந்துன்னு இருக்கீங்க, அவன் புரிஞ்சுட்டான். அவன் பெரிய மல்டிநேஷனல். அவங்களுக்கு தெரியும் யார் அரசியல் எந்த இடத்துல எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வரமாட்டீங்கன்னு அவன் புரிஞ்சுட்டான். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை வச்சு உங்கள் ஒரு அரசியலை பாஜக பண்ணுவாங்கன்னு வரல அவன். ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன பண்ணினீங்க 10 வருஷத்தில், அதை நீங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா? ஏன் இந்தியாவில் இருக்கிற 83% இளைஞர்களுக்கு வேலையில்லாத திண்டாடிட்டு இருக்கான்? ஏன் வந்து மக்கள் வந்து ப்ளூராலிட்டியை விரும்புகிறான், பன்முகத்தன்மையை விரும்புகிறான்? மக்கள் ஏன் விலைவாசியில் பாதிக்கப்பட்டிருக்கான்? அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நீங்கள் கொண்டாந்த டிமானிட்டைசேஷன் என்னாச்சு? அது கருப்பு பணத்தை ஒழிச்சுதா? ஒழிக்கலன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பல விஷயங்கள் இதில் வந்து கொரோனாவில் வந்து மைக்ரண்ட் லேபரர்ஸ் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நீங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடக்க வச்சிங்களே, எத்தனை பேர் செத்து போனாங்க அதில்? இன்னைக்கு நீங்கள் வந்து ஓடுற ட்ரெயினில் இருக்கிற எல்லா சர்வீஸையும் நீங்கள் நேற்று ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, டாய்லெட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு ட்ரெயின் சர்வீஸ் எல்லா சர்வீஸையும் நீங்கள் ப்ரைவேட்டாக கொடுத்துட்டீங்க. நீங்கள் முதியோர்களுக்கான கன்செஷன் நீங்கள் எடுத்துட்டீங்க. நீங்கள் இது அது மட்டும் இல்லை வந்து இங்கே ஓடுற வந்தே பாரத் போன்ற ட்ரெயின் தவிர மற்ற பேசஞ்சர் ட்ரெயின்லாம் கம்ப்ளீட்டாக அந்த லைன்லாம் எடுத்துட்டு வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக கொடுத்து போகிற அளவுக்கு தான் நீங்கள் லக்ஸூரியஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் லக்ஸூரியஸ் ட்ரெயின்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அப்படிலாம் வந்து பொதுமக்களை பாதிக்கிற மாதிரியான பல விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இன்னைக்கு நீங்கள் எந்த மூஞ்சியை வச்சு ஓட்டு கேட்குறீங்க? உங்களுக்கு ஓட்டு கேட்கறதுக்கான விஷயமே இல்லை. அதனால நீங்கள் என்ன பண்ணீங்க? உலக பெருந்தலைவர் சொல்கிறீங்க. உங்களை யார் உலக பெருந்தலைவர்னா உங்களை சுற்றி இருக்கிற நாட்டிலே உங்களோட நல்ல உறவு இல்லையே? மால்டீவ்ஸோட உங்களுக்கு உறவு இருக்கா? மலேசியாவோட நல்ல உறவு இருக்கா? நேபாளோட நல்ல உறவு இருக்கா? இன்னைக்கு பங்களாதேஷ் உங்களோட ஜிடிபியில் அதிகமாக போயிட்டாங்களே, தனிமனித வருமானத்தில் பங்களாதேஷ் அதிகமாக போயிட்டாங்களே. இன்றைக்கி அவங்க இன்னைக்கு 2014 அவங்க நிலைமை என்ன, இன்னைக்கு நிலைமை என்ன? 53 ரூபா $1 இருந்தது, இன்னைக்கு 83 ரூபா ஆயிடுது உங்கள் ஆட்சியில். நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் வந்து சீனாவை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு சீனாலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருள் தான் அதிகமாக, வேல்யூ தான் அதிகமாக இருக்கே தவிர ஏற்றுமதி பண்ணுறது நீங்கள் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போச்சு. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் வந்து நம்ம ரொம்ப கீழே இருக்கோமே நம்ம. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால சீனா வந்து பல இடங்கள் ஆக்கிரமிச்சு பிடிச்சி வச்சிருக்கு. அதை பற்றி பேசவே மாட்டேன்னீங்க நீங்கள். இப்படிலாம் போயிட்டு இருக்கிறப்போ, உங்களுக்கு எதிரான ஒரு நிலைமை இங்கே இருக்கிறப்போ, மக்கள் அன்றாட பிரச்சனைகளை பார்த்து ஓட்டு போடுற ஒரு நிலைக்கு வரும்போது நீங்கள் மறுபடியும் பழைய உங்கள் விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க, மத விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க, ராமர் விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க. மக்கள் வந்து இந்த அன்றாட அவங்க சந்திக்கிற பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் இதை எடுத்தீங்கன்னா இன்னும் மோசமான ஒரு தோல்வியை நீங்கள் தழுவுவீங்க என்பதுதான் என் கருத்து. ஓகே சார், இப்போ வந்து மக்கள் வந்து மதவாத அரசியலை தாண்டி அடிப்படை பிரச்சனை தான் கவனம் செலுத்துகிறாங்க. அதுதான் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன் ரிசல்ட்டில் மாறி இருக்குன்றது நீங்கள் குறிப்பிடுறீங்க. இப்போ இடையில சிஎஸ்டிஎஸ் ரிப்போர்ட்டை குறித்து நீங்கள் பேசுனீங்க. அது வந்து என்ன விஷயத்தை கொடுக்குதுன்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. அதே சிஎஸ்டிஎஸ் ரிப்போர்ட்டை இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டுச்சு.
இந்த மாதிரி அதாவது நாட்டில் வந்து வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு இதெல்லாம் வந்து பாஜக அரசின் மீது மக்களுக்கு கடுமையான கோபங்கள் இருக்கு. இருந்தாலும் பாஜக முன்வைக்கக்கூடிய மதவாத அரசியல் அதை பேலன்ஸ் பண்ணிடும். இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பாஜகவுக்கு ஆதரவாக தான் மக்கள் இருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட் தான் அது கொடுத்துருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ரிசல்ட் மாறுது, கிரவுண்ட் ரிசல்ட் எப்படி மாறுது? மக்கள் அன்றாட பிரச்சனைகளை பார்க்குறாங்கன்னா மாறுது. ஆக்சுவலாக காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணியோட அந்த ஒற்றுமை அல்லது முக்கியமாக வந்து பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், குஜராத், டெல்லி போன்ற இடங்களில் அவங்க ஏற்படுத்தியிருக்கிற ஒற்றுமை வந்து மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை உண்டாக்கியிருக்கு. 10 வருஷம் என்பது ஒரு ஆட்சிக்கு நீண்ட காலம். ஒரு மாற்றம் வந்து மக்கள் விரும்புவாங்க, ஒரு சேஞ்சை வந்து மக்கள் விரும்புவாங்க. அந்த சேஞ்சை வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த எந்தெந்த மாநிலங்களில் கூட்டணி வலுவாக இருக்கோ அந்தந்த மாநிலங்களில் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு எதிரான மக்கள் திரும்பிக்கிறது ராஜ்புட்ஸோடைய, உங்களை எதிர்த்து ராஜ்புட்ஸ் போராடுறதுலேயும் தெரியுது. ஜாட்ஸுக்கு எதிராக நீங்கள் விவசாயிகளுக்கு எதிராக நீங்கள் என்னென்ன பண்ணீங்க டெல்லியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்களும் உங்களுக்கு எதிராக மாறி இருக்காங்கன்னு தெரிஞ்ச விஷயம். ஆனால் மக்களுடைய மனநிலை வந்து உங்களுக்கு எதிராக இருக்கிறது தெரிஞ்சு. உங்களுக்கு கூட்டணி கட்சிகளும் பெருசாக இல்லை. நீங்கள் ஹரியானாலையும் உங்களுக்கு கூட்டணி இல்லை. அங்கே வந்து மகாராஷ்டிராலையும் உங்கள் கூட்டணிலாம் பிளவுபட்ட ஒரு கூட்டணி தான் உங்ககிட்ட இருக்கே தவிர ஒரிஜினல் கட்சி உங்ககிட்ட இல்லை. ஒரிஜினல் சிவசேனா உத்தவ்கிட்ட தான் இருக்குது. ஒரிஜினல் என்சிபி சரத்கிட்ட தான் இருக்குது. அதனால வந்து அவங்கள தண்டிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க மக்கள். அந்த பிரிஞ்சு போன அவங்கள தண்டிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் அவங்களோட தான் கூட்டணி வச்சிருக்கீங்க. ஸோ நிதிஷ்க்கு அங்கே செல்வாக்கு குறைஞ்சிருக்கு, பெரிய அளவில் வராது ஆக்சுவலாக. அதனால் மத்திய பிரதேஷ்லையும் ராஜஸ்தான்லையும் வந்து மக்கள் வந்து ஓரளவுக்கு வந்து அன்றாட பிரச்சனைகளை பார்த்து ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் சத்தீஸ்கரில் கூட யாரை வேணால் கைது பண்ணலாம். நீங்கள் நேற்று கூட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கைது பண்ணிருக்கீங்க. நீங்கள் யாரை வேணால் கைது, கெஜ்ரிவாலையும் ஹேமந்தையும் கைது பண்ணது நிச்சயமாக மக்கள்கிட்ட வந்து ஒரு அனுதாபத்தை தோற்றி வச்சிருக்கு. நீங்கள் தேர்தல் சமயத்தில் கைது பண்ணது, நீங்கள் உலகத் தலைவரை சொன்னால் உங்களை கண்டிக்கிற லெவலில் தான் அமெரிக்காவும் ஜெர்மனியும் இருக்காங்க. யூஎன்னும் உங்களை கண்டிக்கிற லெவலில் தான் இருக்குது. இந்த உலகத் தலைவர்ன்றது உங்கள் பாஜகவோட ஆட்கள் உருவாக்கின ஒரு பிம்பமே தவிர உலகத்தில் நிச்சயமாக நீங்கள் உலகத் தலைவர் கிடையாதுன்றது தான் அடிப்படையான ஒரு விஷயம். நீங்கள் உலகத் தலைவராக இருந்தால் உங்களை நோக்கி எல்லா கண்ட்ரியும் வரணுமே. இந்தியாவை சுற்றி இருக்கிற கண்ட்ரி உங்களுக்கு எதிராக இருக்கான். நீங்கள் உலகத் தலைவர்னா நீங்கள் சொன்னது வந்து கொலம்பு கேட்கணுமே. ஸ்ரீலங்கா ஏன் 400 போட்டை வாங்கிச்சு, ஒரு போட்டை கூட விடாத இருக்கான். மால்தீவ்ஸும் கேட்க மாட்டேங்குது சார். மால்தீவ்ஸே கேட்கலையே. அதனால வந்து உங்களுக்கு சுற்றி இருக்கிற உங்கள் சீனாவை எதிர்க்கிறதுக்கு தைரியம் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற சுற்றி இருக்கிற நாடுகள்லையும் பகையாயிட்டீங்க நீங்கள். அப்புறம் எப்படி உலக தலைவர் ஆறீங்க? கனடா வந்து உங்களை பார்த்து சொல்லுது, நீ வந்து எங்கள் எலெக்ஷனில் தலையிட்டேன்னு சொல்லுது. நீங்கள் சொல்கிறீங்க வந்து என்னை வந்து கவுக்கிறதுக்கு வெளிநாட்டு சதி நீங்கள் சொல்கிறீங்க. வெளிநாட்டுக்காரன் சொல்கிறான் இந்தியா தான் வந்து வெளிநாட்டு விஷயங்களை தலையிடுதுன்னு அவன் சொல்கிறாங்க, கனடாவில் சொல்கிறாங்க, யூஎஸ்ல சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள் மேலே இருக்கிற கிரெடிபிலிட்டி போயிருக்கு ஆக்சுவலாக. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னால் உடனே வந்து ஏதோ மோடிக்கு எதிராக பேசுகிற மாதிரி நம்ம ஃபேக்டை தான் பேசுகிறோம். இதில் ஏதாவது ஒரு ஃபேக்டில் மாறி விட்டுருக்கா சொல்லுங்கள். ஏன் நம்ம சொன்னதில் இந்த ஃபேக்டெல்லாம் சொல்லி, இந்த ஃபேக்ட் வந்து மக்களுக்கும் தெரியும். இந்த ஃபேக்டெல்லாம் தெரிஞ்சதுனால தான் மக்கள் வந்து இந்த வாட்டி ஒரு சேஞ்சை விரும்புவாங்க என்பது என் கருத்து. சேஞ்ச் விரும்புகிறாங்க, செலெக்ஷன் அந்த ரிசல்ட்டை வந்து காட்டுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குறிப்பிடுறீங்க. இப்போ வந்து சேஞ்சை விரும்பக்கூடிய இடத்துல, அதாவது மக்களுடைய மாற்றத்தை விரும்பக்கூடிய இடத்துல மோடி வேண்டாம் அப்படின்னு இடத்துல மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் மோடிக்கு ஆல்டர்னேட்டிவ் அந்த இடத்துல யார் வரணும், அது இந்திய கூட்டணி தான் வரணுமா அப்படிங்கிறத விரும்புகிறாங்களா? ஏன்னா அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து ரொம்ப வலிமையாக இருந்தாலும் ஆனால் மக்கள் மன்றத்தில் அவங்க தோன்றி ஒன்றா காட்சியளிக்கிறதோ, நாங்கள் ரொம்ப வலிமையாக தான் இருக்கோம், நாங்கள் இந்த அளவுக்கு எங்களை பலப்படுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரியே தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அவங்க மீது வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க இன்னும் ஒரு நேற்று வந்து ஜார்க்கண்டில் வந்து ஒரு ஜாயின்ட் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. நேற்று ஜார்க்கண்டில் அது ஒரு ஆரம்பமாக வச்சுக்கலாமே. ஜார்க்கண்டில் நேற்று நடந்து ஒரு ஜாயின்ட் கேம்பெயின், அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். பல மாநிலங்களில் அவங்க ஜாயின்ட் கேம்பெயின் நடத்தும்போது அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி குறைந்தபட்சம் ஒரு செயல் திட்டம் கொடுக்கணும். அது கொடுக்காத இருக்காங்க. அது கொடுத்தாங்கன்னா இப்போ 2வது கட்டம் வந்துடுச்சு. இருந்தாலுமே வந்து ஒரு ஜாயின்ட் கேம்பெயின்ற லெவலில் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ அடுத்தது இப்போ பல மாநிலங்களில் அவங்க ஜாயின்ட் கேம்பெயின் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் ஆக்சுவலாக. 2வது வந்து இவங்க வந்து ஊழல்லாம் கிடையாது, சுத்தம் சுயம்பிரகாசன்றாங்க. எலக்ட்ரல் பாண்டில் ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்காங்க, மிரட்டி துட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 7.5 லட்சம் கோடி சிஏஜி ஊழல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிஎம் கேர் ஃபண்டு ஒரு பெரிய ஊழல் பெட்டகமாக இருக்கும் போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவங்க மேலேயே பல குற்றச்சாட்டுகள்லாம் ஊழல். அதே மாதிரி வாரிசு அரசியலை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. இவங்க கட்சியிலையும் வாரிசுகள் இருக்காங்க, இவங்க கூட்டணி வச்சிருக்கிற கட்சியிலையும் வாரிசுகள் இருக்காங்க. அதனால் அதை பற்றி பேச இவங்க கூட வாரிசு மட்டும் இல்லை, இவங்க கூட ஊழல் ஆசாமிகளும் இவங்க கூட தான் இருக்காங்க. இவங்க பின்னாடி இருக்கிற ஊழல் ஆசாமிகளை பட்டியல் போட்டால் அதுவே நீண்ட பட்டியலாக இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து அதை பற்றி பேசுறதுக்கு, ஊழலை பற்றி பேசுறதுக்கோ வாரிசு அரசியலை பற்றி பேசுறதுக்கோ பாஜகவுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது என்பது என் கருத்து. அதனால தான் மக்கள் வந்து இந்த உண்மைகளெல்லாம் உணர்ந்திருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சில மீடியாக்கள்லாம் இன்னும் வந்து பாஜக வந்து செய்கிற சில தவறுகளையோ அல்லது உண்மையான விஷயங்களையோ சொல்லாமல் மறைக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க. அவர்கள்லாம் வந்து இந்த ப்ராபபிலி பாஜகவுடைய மிரட்டலுக்கு காரணமாக இருக்கலாம், அல்லது பாஜகவுடைய மத அடிப்படையிலான அந்த ப்ராபகண்டால அவங்களும் ஒத்தனாக இருக்கலாமே தவிர, அடிப்படையான விஷயம் என்னன்னா சாதாரண மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த பாஜக வந்து தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தால்
நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள், அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் போன்ற விஷயங்கள்லாம் மக்கள் உணர்ந்திருக்காங்க. இவங்களால விலைவாசியை கட்டுப்படுத்த முடியல, இவங்களால வேலையில்லா திண்டாட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற விஷயங்களை மக்கள் உணர்ந்து தான் வந்து மக்கள் இவங்க ஊழல் இவங்க இல்லைன்னு சொல்றாங்க, ஆனால் இவங்க தான் ஊழலாக இருக்காங்க, அதே மாதிரி இவங்க வாரிசு அரசியல் இவங்களா தான் இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதை நம்பி ஓட்டு போடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரியான திசை திருப்புற பிரச்சாரத்துல ஒரு குறிப்பிட்ட மத ரீதியாக பிளவுபடுத்துற ஒரு விஷயத்த கையில் எடுத்து ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு. சார், இப்போ இந்த விஷயத்தில் என்னோட ஃபைனல் கொஸ்டின் அப்படிங்கிறது, முதற்கட்ட எலெக்ஷன் வந்து பாஜகவுடைய அந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் ஆதரவு அளிக்காமல் பாஜகவுடைய செய்ய தவறிய 10 ஆண்டு கால மக்கள் அதிருப்தியை வந்து எலெக்ஷனோட முடிவுகள் பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லும் பொழுது, அப்போ பாஜக வந்து இது நடக்கக்கூடாமல் விரும்புச்சு. திரும்பவும் மோடி வந்து 3 முறை வரணும், அந்த 370 400 அப்படின்லாம் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. பட் வந்து ஒவ்வொரு கட்ட எலெக்ஷன் ரிப்போர்ட் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்றதுனால, அப்போ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தங்களுடைய அந்த வியூகத்தை மாற்றுவாங்களா? ஒன்று அவங்க 2 செய்யலாம். ஒன்று மதவாத அரசியல பெரிய அளவில் முன்னெடுத்து மக்களை திசை திருப்பி வாக்குகளை அறுவடை பண்ணலாம், அதை நோக்கி நகருவாங்களா? அல்லது மக்கள் நம்மளுடைய அதிருப்தியை நம்மளுடைய 10 ஆண்டுகள் ஆட்சியை கவனிச்சிருக்காங்க, அப்போ வந்து வாக்குறுதியை மாற்றணும், மக்களுக்கு வேணுங்கிற விஷயத்தெல்லாம் செய்யறது மூலமாக மக்களோட வாக்குகளை அறுவடை பண்ணணும், இது 2 தான் வந்து வாய்ப்பு. எதை நோக்கி நகருவான்னு நீங்கள் பார்க்குறீங்க? இதை இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்தியா கூட்டணி காங்கிரஸுடைய வாக்குறுதிகள் வந்து பெரிய நம்பிக்கை உண்டாக்கிறது. 30 லட்சம் வேலைவாய்ப்பு கொடுக்குற விஷயமாகட்டும், பெண்களுக்கு 1 லட்சம் கொடுக்கறதாகட்டும், இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு பண்ணி 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குற விஷயங்களாகட்டும், சாதிவாரி கணக்கெடுப்பாகட்டும், 50% மேலே கோட்டாவை கொண்டு போகிற விஷயங்களாகட்டும், ஸோ அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லைன்ற விஷயங்களாகட்டும், பல்வேறு உறுதிமொழிகள் அவங்க சொல்கிறாங்கல்ல, மாநிலங்களுக்கான உரிமைகளை கொடுக்குற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபடுற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் இவங்க வந்து இப்போது இந்த முதற்கட்ட தேர்தல் இந்த மாதிரி தனக்கு பின்னடைவு வந்திருக்குன்னொன்னே இவர்கள் எடுக்கிற விஷயம் இப்போ அதோட விளைவு தான் இப்போ இவர்கள் எடுத்திருக்கிற மத ரீதியான பிரச்சாரம். ஆக்சுவலாக இது வந்து உண்மையான பிரச்சாரம், உண்மையான ஒரு ஃபேக்ட்ஸ் அடிப்படையில் எடுத்த பிரச்சாரமாக இருந்தாலும் பரவாயில்ல. மன்மோகன் சிங் போன்றவர்கள் வந்து உண்மையிலே எல்லோருக்குமான ஒரு பிரதமராக இருந்தவர். அவர் பேசுறது நாகரிகமாக பேசக்கூடிய ஒரு நாகரிகமான அரசியல்வாதி. அவர் பேசுறதையே திசை திருப்பி நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல் பார்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரே பண்ணும்போது தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஓட்டுக்காக இந்த மாதிரி இவ்வளோ கீழே இறங்கி மக்களை பிளவுபடுத்துகிற, தாலியை பறிச்சுடுவாங்க, இந்துக்களோட தாலியை பறிப்பாங்கன்னு பேசுகிறாரு சார். அந்த மாதிரி வந்து காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதியில் அந்த மாதிரி இல்லை. மக்களுக்கு சமமாக எல்லாருக்கும் அந்த வருமானம் கிடைக்கணும் அல்லது வளங்களுடைய பலன் கிடைக்கணுன்றதான் அதில் இருக்குது. அதே மாதிரி மன்மோகன் பேசினது அதே மாதிரி தான். மைனாரிட்டிஸ் மட்டும் இல்ல, எஸ்சி எஸ்டி விமன் எல்லோருக்கும் சேர்த்து அவர் பேசுனது நிச்சயமா மக்கள் கவனிச்சிருப்பாங்க, ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனா பாஜக வந்து இப்ப காங்கிரஸ் வலிமையான ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோ வச்சுட்டதுனால அதுக்கு கவுண்டரா அவங்களால ஒரு பெட்டரா வைக்க முடியுமான்றது தெரியல. அப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் மதவாத அரசியல் மட்டும் தான் முன்னெடுப்பாங்களா? எப்படி பாக்குறீங்க? அவங்க விலைவாசியை பத்தியோ வேலையில்லாத பத்தியோ ஒரு விஷயத்தையும் அவங்க வைக்கவே இல்லையே சார். அவங்களுக்கு பெரிய அவங்க பேசவே இல்லையா ஆக்சுவலா? அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த மதவாதம் தான் நம்மளுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கும்னு தவறான ஒரு கணக்கில் போகிறாங்க. ஆக்சுவலாக மக்கள் வந்து உண்மையான பிரச்சனைகள் மேலே கவனம் செலுத்துவாங்க ஆக்சுவலாக. ஸோ உண்மையான பிரச்சனைகளை பார்க்கும்போது மக்கள் வந்து நிச்சயமாக இந்த மதவாத பிரச்சாரத்துக்கு செவி சாய்க்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அப்படி அவங்க மதவாத பிரச்சாரத்துக்கு வந்து அவங்க செவி சாய்ச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இந்தியாவுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம ஒரு கேள்விக்குறியோட தான் அந்த பேட்டியை முடிக்க வேண்டியதாக இருக்குது ஆக்சுவலாக. வந்து உண்மையிலே வந்து மக்கள் வந்து பாஜக முன்னெடுக்கக்கூடிய மதவாத அரசியல் இதை நோக்கி நகருவாங்களா, அல்லது விழிப்புணர்வோட வந்து சரியான முடிவை நோக்கி நகருவாங்களா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாவே நீங்கள் உங்களோட நேர்காணலில் வழங்கியிருக்கீங்க. உண்மையை வடமாநில மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார்.